முத்தூஸ் மருத்துவமனை குழுமத்தின் உயிர்காக்கும் ஏசிடி அக்யூட் கேர் டீம் திட்டம் துவக்கம். போலீஸ் கமிஷனர் துவக்கி வைத்தார். கோவை டாக்டர் முத்தூஸ் மருத்துவமனை குழுமம் சார்பில் அவசர சிகிச்சை முக்கியத்துவத்தை பொதுமக்களிடையே விழிப்புணர்வு ஏற்படுத்தும் விதமாக பல நிகழ்ச்சிகள் ஏற்பாடு செய்யப்பட்டது. அதன் ஒரு பகுதியாக கடந்த ஞாயிற்றுக்கிழமை வாக்கத்தான் நிகழ்ச்சி நடைபெற்றது. தொடர்ந்து நேற்று மாலை கோவை சரவணம்பட்டியில் உள்ள முத்தூஸ் மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை முன்பு ஏசிடி என்ற அக்யூட் கேர் டீம் அவசர சிகிச்சை திட்ட துவக்க விழா நடைபெற்றது. விழாவிற்கு டாக்டர் முத்தூஸ் மருத்துவமனை சேர்மன் டாக்டர் முத்து சரவணகுமார் தலைமை வகித்தார். நிர்வாக இயக்குநர் செல்வகுமார் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். சிறப்பு விருந்தினராக கோவை மாநகர போலீஸ் கமிஷனர் பாலகிருஷ்ணன் கலந்து கொண்டு ஏசிடி அவசர சிகிச்சை திட்டத்தை துவக்கி வைத்தார். முன்னதாக மாரடைப்பு ஏற்பட்டால் ஒருவரை எப்படி காப்பாற்றுவது, விபத்து ஏற்பட்டால் அவரை எப்படி மீட்டு மருத்துவமனைக்கு கொண்டு செல்வது, அதில் ஏசிடி குழுவினர் எப்படி செயல்படுவார்கள் என தத்ரூபமாக செயல்முறை விளக்கம் அளிக்கப்பட்டது. மாநகர போலீஸ் கமிஷனர் பாலகிருஷ்ணன் பேசும்போது, கோவை மாநகரில் முதன்முறையாக ஏசிடி அக்யூட் கேர் டீம் என்ற பெயரில் அவசர சிகிச்சை திட்டத்தை நேரடியாக சென்று வழங்க முத்தூஸ் மருத்துவமனை சார்பில் துவங்கப்பட்டிருப்பது பாராட்டுக்குரியது. லண்டனில் உயிர்காக்கும் சிகிச்சை அளிக்கும் மருத்துவர்கள் அவசரமாக மருத்துவமனைக்கு செல்லும் போது போக்குவரத்து காவலர்கள் ஆம்புலன்ஸுக்கு எப்படி வழிவிடுவது போல ஏற்பாடு செய்கிறார்களோ அதே போல மருத்துவர்களுக்கும் செய்து கொடுக்கிறார்கள். அதுபோன்றதொரு திட்டத்தை செயல்படுத்த காவல்துறை சார்பில் திட்டமிடப்பட்டுள்ளது என்றார். விழாவில் டாக்டர் முத்து சரவணகுமார் பேசும்போது, மாரடைப்பு, விபத்து, வலிப்பு, பாம்பு கடித்தல், இயற்கை பேரிடர் உள்ளிட்ட சூழல்களில் கோல்டன் ஹவர் என்று சொல்லப்படும் குறிப்பிட்ட நேரத்தில் ஆக்ட் குழுவினர் உடனடியாக அங்கு சென்று அந்த இடத்திலேயே அவர்கள் உயிரை காப்பாற்றி மருத்துவமனையில் அனுமதிக்க தேவையான அனைத்து வசதிகளையும் செய்வார்கள். இதன் மூலம் உயிரிழப்பு என்பது முழுமையாக தவிர்க்கப்படக்கூடும் என்றார். 1000க்கும் மேற்பட்ட சமூக சேவையில் ஆர்வமுள்ள தன்னார்வலர்களுக்கு BLS என்ற பேசிக் லைஃப் சப்போர்ட் எனப்படும் அடிப்படை உயிர்காக்கும் சிகிச்சைகள் பயிற்சியளிக்கப்பட்டது. இதில் காவல்துறையை சேர்ந்த காவலர்களும் கலந்து கொண்டனர். தொடர்ந்து ஏசிடி மருத்துவ குழுவினர்கள், டாக்டர் இனியன் உள்ளிட்ட பல மருத்துவர்கள் கலந்து கொண்டனர். இதில் டாக்டர் முத்தூஸ் மருத்துவமனை மருத்துவர்கள், ஊழியர்கள் மற்றும் தன்னார்வலர்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். உங்கள் பகுதியில் உடனுக்குடன் முக்கிய செய்திகள் உங்கள் விரல் நுனியில் காண எங்கள் தவசி நியூஸ் 24 சேனலை காண தவறாதீர்கள். உங்கள் கோவை செய்தியாளர் சீனிவாசனுடன் உங்கள் தவசி ரமேஷ். All clear? I am clear. Charge. CPR continue பண்ணிக்கோங்க. Continue பண்ணிட்டே இருங்க. All clear? மேல நவுந்துக்கோங்க. Shot. Pulse. கொடுத்துக்கிட்டே இருங்க. சொல்ற வரைக்கும் கொடுத்துக்கிட்டே இருங்க. CPR மட்டும் ஸ்டாப் பண்ணிடாதீங்க. பொசிஷன் ஓகேங்களா? சரி, ஃபிட் பண்ணிக்கோங்க. ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க நல்லா. ஒரு நிமிஷம் இருங்க பிரதர். ஷாக் கொடுத்துக்கலாம். ஆல் கிளியர். ஷாக். ஹாஸ்பிடலுக்கு ஸ்ட்ரக்சர்ல இப்ப இதுல பாத்தீங்க அப்படின்னா இருந்தது, அந்த ஆக்ட் கிட்ட கூட நம்ம வச்சிருந்தோம். இது மூலமா நம்ம பல உயிர்களை நம்ம காப்பாற்ற முடியும். இது மூலமா நீங்க பார்த்திருப்பீங்க. கேர் டீம் ஏசிடி அப்படிங்கிறது இன்னைக்கு நமக்கு கோயம்புத்தூருக்கு மிக தேவையான ஒன்று. வருடா வருடம் விபத்துக்கள் குறைந்து கொண்டு வந்தாலும் எமர்ஜென்சி கேர் அப்படிங்கிறது, அவசர சிகிச்சை அப்படிங்கிறது இன்னைக்கு தேவை அதிகமாகிக் கொண்டே வருகின்றது. வீட்டில் இருக்கும்போது இல்லை வெளியில் பயணிக்கும்போது யாருக்காவது ஒரு சின்ன ரோடு சார்ந்த விபத்துக்களோ அல்லது உடல் ரீதியான அவசர தேவையோ ஏற்படும் போது பொதுவாக உடனடியாக ஆம்புலன்ஸ்க்கு தகவல் கொடுத்து ஆம்புலன்ஸு எங்கேருந்து இருக்கிற இடத்துல இருந்து அந்த எந்த இடத்துல பேஷண்ட் இருக்கிறாங்களோ அங்கே வந்து அவங்கள ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போய் அதுக்கப்புறமா சிகிச்சையை ஆரம்பிக்கிறதுக்கு பதிலாக எல்லாமே ரெடியாக, அதாவது எந்த இடத்துல சிகிச்சை தேவையோ அந்த இடத்துல அந்த டீம் அக்யூட் கேர் டீம் போய் அங்கு தேவையான உடனடியான சிகிச்சைகளை எல்லாம் கொடுத்து அதே நேரத்தில் ஹாஸ்பிட்டலுக்கு வர்றதுக்கு முன்னாடியே ஹாஸ்பிட்டலில் எல்லா தேவைகளையும் தயார் நிலையில் வைக்கக்கூடிய அளவிற்கு
கம்யூனிகேஷன், செய்தி தொடர்பு பண்ணி உடனடியாக பேஷண்ட்டோட அந்த பாதிக்கப்பட்டவருடைய உடலை உடனடியாக நாம் சரி செய்து உயிர் பிழைக்க வைக்கக்கூடிய இந்த உன்னதமான செயலைத்தான் இந்த ஏசிடி செய்ய இருக்கின்றது. கோல்டன் ஹவர்ஸில் எவ்வளவு முக்கியம் கோல்டன் ஹவர்ஸ் அப்படிங்கிறது காவல் அதிகாரிகளாகி எங்களுக்கு முழுமையாக தெரியும். நாங்கள் கூட ஒவ்வொரு நாளும் நடக்கக்கூடிய விபத்துகளில் டெய்லி அனாலிசிஸ் பண்ணுவோம். எப்படின்னா, சம்பவம் நடந்த நேரம் என்ன, எந்த இடத்துல நடந்தது, எவ்வளோ நேரத்தில் ஆம்புலன்ஸுக்கு தகவல் போயிருக்குது, எவ்வளோ நேரத்தில் ஆம்புலன்ஸ் அவங்க இருக்கக்கூடிய இடத்துல இருந்து சம்பவம் நடந்த இடத்துக்கு, விபத்து நடந்த இடத்துக்கு வந்து சேர்ந்துருக்கிறாங்க, விபத்து நடந்த இடத்துல இருந்து ஹாஸ்பிட்டலுக்கு எவ்வளோ நேரத்தில் ஆம்புலன்ஸ் எடுத்துகிட்டு போயிருக்கிறாங்க. இந்த புள்ளி விவரங்களை டெய்லி ஒவ்வொரு விபத்துக்கும் நாங்கள் சேகரித்து அந்த டைமை எப்படி குறைக்கிறது அப்படிங்கிறத காவல்துறை மூலமாக போக்குவரத்தை இன்னும் சரி செய்து எப்படி அந்த டைமை குறைக்கிறது அப்படிங்கிறது நாங்கள் காவல்துறை மூலமாக பண்ணக்கூடிய விஷயம். இப்போ அதுக்கு ஒருபடி முன்னால் போய் ஆம்புலன்ஸ் போகக்கூடிய இடத்துல டாக்டர்ஸ் டீமே அங்கே போய் உடனே அங்கே ஸ்பாட்லே தேவையான முதலுதவிகள், சொஃபிஸ்டிகேட்டட் ஃபர்ஸ்ட் எய்ட், தேவையான அங்கே எமர்ஜென்சி கேருக்கு என்னென்ன தேவையோ அது எல்லாமே அங்கேவே அந்த இடத்துல செய்து பேஷண்ட்டை கொஞ்சம் பாதுகாப்பான ஒரு நிலைக்கு வந்ததுக்கு அப்புறமா திருப்பி ஹாஸ்பிட்டலுக்கு ஷிஃப்ட் பண்ணி ஃபர்தர் ட்ரீட்மெண்ட் பண்ணுறது அப்படிங்கிறது இதுலேயும் அட்வான்ஸான ஒரு விஷயம். இது எப்படி இதனுடைய முக்கியத்துவம் யாருக்கு புரியும் அப்படின்னா, நமக்கோ இல்லை நமக்கு தெரிஞ்சவங்களுக்கோ யாருக்காவது இது மாதிரியான சம்பவம் நடக்கும்போது தான் அதனுடைய முக்கியத்துவம் தெரியும். இது எவ்வளவு முக்கியமான விஷயம் அப்படிங்கிறது